நம்ம உலகம் எவ்வளவு அழகானது தெரியுமா? சாம்பல் மேடுகளும் சூழும் புகை மண்டலம். சிச்சி, அதை சொல்ல வரல. காடுகள், மலைகள், ஆறுகள், கடல்கள், உயிர்கள் சொல்லி பல அதிசயமான அழகுகளை தனக்குள்ள வச்சிருக்கு. ஆனா அதுக்கு அப்படியே நேர் எதிர்மாறா ஒரு கிரகம் நம்ம சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. அதுதான் வீனஸ். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை சொல்லு. சொல்றேன். அதுதான் நம்ம பூமியுடைய ஈவில் ட்வின் சிஸ்டர். இந்த பிளானட்டுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவோட கடைசியில உங்களுக்கே புரியும். இந்த பிளானட் தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப பிரைட்டான அதிக வெப்பமான கிரகம். இதுக்கான ரீசன் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற CO2 கார்பன் டை ஆக்சைடால ஆன தடிமனான வளிமண்டலத்தை கொண்டிருக்கு இந்த கிரகம். இதுதான் இந்த கிரகத்துக்குள்ளேயே ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்தி இந்த பிளானட்ல அதிகமான வெப்பத்தை உள்ளேயே தங்க விட்டுருக்கு. இதனாலதான் இது அதிக வெப்பமான பிரைட்டான கிரகமா நம்ம கண்களுக்கு தெரியுது. இந்த பிளானட்டுடைய ஆவரேஜான வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? பூமியில உள்ள அதிக வெப்பமான பாலைவனத்துல இதுவரை பதிவு செய்யப்பட்ட வெப்பநிலையை விடவும் 410 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பமானது இந்த பிளானட். இது வெறும் ஆவரேஜான ஹீட் தான். அப்போ பல மடங்கு வெப்பநிலை அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வெள்ளி கிரகம் சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால அதோட சுழற்சி வேகம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த வீனஸ் தன்னைத்தானே ஒரு ரவுண்டு சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 243 நாட்கள் ஆகுமா. பாத்துக்கோங்க, ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த கிரகத்துல எவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்லி. ஆனா அந்த பிளானட் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால ரொம்ப ஈஸியா ரொம்ப வேகமாவே சூரியனை சுத்தி வந்துடும். இதுக்கு அது எடுத்துக்கிற காலம் எவ்வளவுன்னா வெறும் 225 நாட்கள் தான். ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு வருஷம் முடிஞ்சிருமா என்ன? ஆமா அதுல என்ன சந்தேகம்? இதெல்லாம் நடக்கிறது யாரால? எல்லாராலதான். அப்படி இருக்கும்போது வீனஸை அப்படியே அலைக்கா தூக்கி பூமி சூரியனை சுத்தி வர்ற அதே ஆர்பிட்ல சூரியனை சுத்த விட்டோம்னா என்னவாகும்? நீதான் பேசுறியா? அப்படி ஒண்ணு நடக்காதுதான். ஆனா சும்மா நினைச்சு பார்ப்போமே. அப்படி பூமியோட ஆர்பிட்ல வச்சு பூமியோட ஸ்பீட்லயே சூரியனை சுத்த விட்டோம்னா வீனஸ்லயும் உயிர்கள் உருவாகுமா? வீனஸ்ல உயிர்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு சூரியன் மட்டும் முக்கியமான காரணம் அல்ல. போய் சந்தேகப்பட்டனப்பா. அப்படி உயிர்கள் உருவாகாததுக்கு தண்ணீர் அங்க இல்லாததும் முக்கியமான காரணமா இருக்கு. ஒரு கிரகத்துல தண்ணீர் இருந்தாதான் அதுல ஒரு செல் உயிர்கள் உருவாகி அது பல செல் உயிர்களா மாறி இப்ப நம்ம உலகத்துல வாழ்ற உயிரினங்கள் மாதிரி மாறும், இல்ல வேறொரு உயிரினமா பரிணமிக்கும். அதனாலதான் நம்ம உலகத்தை சுத்தி உள்ள கிரகங்கள்ல எந்த கிரகத்துல தண்ணீர் இருக்குன்னு சொல்லி தேடுதல் வேட்டையில பல நாடுகள் இறங்கி இருக்கு. இதுக்கு பல சேட்டலைட்ஸை விண்வெளிக்கும் ஏவி இருக்கு. நம்ம உலகத்திலையும் தண்ணீர் உருவாக பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அது ரொம்ப பிரபலமா நம்பப்படுறது ஒரு சிறுகோள் மூலமா தாக்கப்பட்டதுனாலதான் தண்ணீர் வந்ததுன்னு சொல்லி. அதே மாதிரியான தண்ணீர் நிறைந்த ஒரு சிறுகோள் வீனஸையும் தாக்குச்சுன்னா அந்த டைம் வீனஸும் பூமி இருக்கிற சேம் ஆர்பிட்ல இருந்துச்சுன்னா பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் அதிலேயும் உயிர்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்காமலே பூமி சில 100 ஆண்டுகள்லயே ஒரு அழிவு, இயற்கை சேதம் மாதிரியான பல காரணங்களால இன்னொரு வீனஸா மாறப்போகுது. அதுவும் யாரால? மனிதர்களாலதான். சந்தோஷமா அனுபவிங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இது மாதிரி நிகழ்ச்சிகள் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.